நம்மளாம் துபாயில சம்பாதிக்கிறதுக்காக துபாய் வந்திருக்கோம். என்னதான் துபாயில சம்பாரிச்சுட்டு வேலை செஞ்சாலும் எல்லார் மனசுலயும் ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணி நம்ம ஊர்ல போய் செட்டில் ஆகணும், நம்ம சொந்தங்களோட இருக்கணும்னு எல்லாத்துக்கும் ஒரு ஆசை மனசுல இருக்கும். அந்த மாதிரி துபாயில வேலை செஞ்சுட்டு இப்போ இங்க நம்ம ஊர்ல வந்து பிசினஸ் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கவங்கள நம்ம இப்ப பார்க்க போறோம். இன்னைக்கு ராய் சிந்து அவர்களை நம்ம பார்க்க போறோம். இவங்க வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்க. அவங்க வந்து துபாயில வேலை செஞ்சுட்டு இப்ப நம்ம ஊர்ல பிசினஸ் பண்ணிட்டு இப்ப பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டு இருக்காங்க. இப்ப அவங்கள நம்ம பார்க்க போறோம். வணக்கம் சிந்து. வணக்கம் ஆண்டி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஆண்டி. சிந்துவை பார்க்கும்போது நம்ம முத பார்த்தோம்ல, அந்த கராமா பார்க்ல தான் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் ஆண்டி. மறக்க முடியாத. அப்ப தெரியாது நான் உங்ககிட்ட இவ்வளவு க்ளோஸா ஆக போறேன்னு. எனக்கு வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு பார்சல் கொடுத்துட்டு போன் நம்பர் கொடுத்தாங்க. இந்த மாதிரி நம்ம ஊர் பொண்ணு அங்க இருக்கு, இந்த பார்சல் உங்கள்கிட்ட போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் போன் பண்ணேன், அங்க பக்கத்துல தான் ரூம்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குக்கு வந்தீங்க. ஆமா, பார்க்குக்கு வந்து நம்ம பேசணும். அப்படிதான் நம்மளோட பழக்கம் ஆரம்பமாச்சு. ஆனா அங்கே விட இப்ப இந்தியாலதான் எனக்கு வந்து நீங்க ரொம்ப க்ளோஸா பழக்கமானது. இந்தியா வந்து பிசினஸ் மூலியமா இங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றப்ப எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்லாம் கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது. ஆன்டி வந்து எங்களுக்கு அப்பையில இருந்து இப்போ வரைக்கும் ஒரு பேக் போன் மாதிரி சப்போர்ட் பண்றீங்க. அது நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி ஆகணும். ரொம்ப சந்தோஷம் ஆன்டி. அது மறக்கவே முடியாது லைஃப் டைம்ல. அப்படி படிப்படியா வந்ததுதான். துபாயில இருக்கும் பொழுதே எங்களுக்கு ஒரே ஒரு ஆசைதான், எப்படியாவது பிசினஸ் பண்ணி ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு பிசினஸ்ல ஒரு தீராத இன்ட்ரெஸ்ட். எப்படியாவது இந்தியா வந்து பிசினஸ் பண்ணி யாருக்கும் கீழேயும் வேலை பார்க்காம 9 to 5 ஜாப் இல்லாம ஃபுல் டே நம்ம நினைச்சது பண்ணிக்கலாம், நினைச்ச மாதிரி சம்பாதிக்கலாம், சூப்பரா இருக்கலாம் அப்படின்னு. அப்ப ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப டஃபா தான் இருந்துச்சு. அந்த பெனிஃபிட் அனுபவிக்க கஷ்டங்களும் நிறைய ஃபேஸ் பண்ணோம். இன்னைக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்டேபிளா நல்லா லைஃப் நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ அதாவது ரொம்ப வருஷம் பிசினஸ் வேலை செஞ்சுட்டு அவங்க வந்து பிசினஸ் பண்ணாவே ஒய்ஃப் வந்து சொல்லுவாங்க, ஏங்க பிசினஸ் எல்லாம் வேண்டாம், துபாயில நல்லா வேலை செய்யறோம், நம்ம இங்க சேஃபான ஒரு லைஃப் இருக்கும், பிசினஸ் எல்லாம் வேண்டாம் தான் சொல்லுவாங்க. நீங்க வந்து கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் தான் அங்க இருந்தீங்க. உடனே ஊருக்கு வந்து நீங்க ஊருக்கு வந்தது கூட நமக்கு தெரியாது. ஒண்ணுமே சொல்லவே இல்லை. கடனா எடுத்த முடிவு அது. அதுக்கப்புறம் வந்து நீங்க சொன்னீங்களா இல்ல வந்து அந்த ஃப்ரெண்டு சொன்னாங்களான்னு தெரியல, இது மாதிரி சிந்து ஊருக்கு வந்துட்டாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் நான் போன் பண்ணி ஊருக்கீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். எப்படி கல்யாணம் ஆனே டக்குன்னு வந்து ஹஸ்பண்ட் சொல்றாரு அப்படின்ட்டு நீங்களும் ஓகே அப்படின்னு பிசினஸ் பண்ணலாம்னு ஊருக்கு வந்தீங்க? அது எப்படின்னா, நம்ம ரொம்ப நாளா அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இன்ட்ரெஸ்ட் எப்படின்னா, அவங்க ஆர்வம் வந்து சும்மா ஏனோ தானோன்னு இல்ல, கண்டிப்பா அவங்க முன்னேறிடுவாங்கன்னு மனசுக்குள்ள ஒரு அவங்களுக்கு இருக்க ஃபயர் என்னால புரிஞ்சுக்க முடியுது. அப்ப ஏன் நம்ம வந்து அந்த ரிஸ்க் எடுக்க கூடாது, அவங்க ரெடியா இருக்கிறப்ப நம்ம ஏன் அதுக்கு ஒரு தடங்கலா இருக்கணும் அப்படின்ட்டுதான் எதையுமே யோசிக்காம அப்படியே டக்குன்னு ஓவர் நைட்ல முடிவெடுத்து அங்கிருந்து இங்க வந்ததுதான். ஆனா அவங்களும் அத வந்து ராங்குன்னு எனக்கு சொல்லல, நிரூபிச்சு ஓரளவுக்கு இப்ப ஓரளவுக்கு வந்திருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்குமே துபாயில இருந்து பிசினஸ் பண்ணி நீங்க எப்படியாவது பெரிய ஆள் ஆயிடணும்ன்ற எண்ணம் இருக்கும். கண்டிப்பா வாங்க, கண்டிப்பா நீங்க கூட யாராவது சப்போர்ட் பண்ணா அவங்க கண்டிப்பா முன்னுக்கு வந்துடலாம். ஆமா, அது நம்ம வந்து எப்படின்னா, நான்லாம் லவ் பண்ணவங்க இதெல்லாம் வந்து படத்துலதான் பார்த்திருக்கோம். சரி, நிஜமா லவ் பண்ணி கல்யாணம் ஆகி இந்த மாதிரி இருக்கவங்கள நம்ம பார்த்தது இல்ல. லவ் மேரேஜ் பண்ணவங்கள இன்ன வரை நான் நேரா பார்த்தது இல்ல. சரிங்க. துபாயிலுமே 2-3 ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க வந்து நாங்க லவ் மேரேஜ்னா உடனே அவங்கள்ட்ட அப்படியா, எப்படி நீங்க லவ் பண்ணீங்க, என்ன ஏது, உடனே அவங்கள்ட்ட அந்த கதையை கேட்கறது. அப்படின்னா நாங்கெல்லாம் இருக்கும்போதெல்லாம் அந்த லவ் பண்ணாலும் அதெல்லாம் ஒரு பெரிய தப்பு, அதெல்லாம் செய்யக்கூடாது, அப்படியே லவ் பண்ணாலும் அது ஃபெயிலியர் தான் ஆகும், அதெல்லாம் சரி வராது, அந்த மாதிரி தான் நம்ம பார்த்திருக்கோமா. இப்போ வந்து லவ் மேரேஜ்ன்னு சொன்னோன்னே எனக்கு வந்து ரொம்ப உங்க மேல ஒரு ஆசை வந்துருச்சு. இப்ப இங்கன்னா வந்து நம்ம ஊர்லன்னா அவங்க கூட பேசக்கூடாது, போகக்கூடாது, வரக்கூடாதுன்னு ஏதாவது சொல்லுவாங்க. இப்ப நம்மளும் கொஞ்சம் பெரியவங்களாயிட்டோம். அப்ப அங்க யாரையும் நம்ம சொல்றதுக்கு ஆள் கிடையாது, கூட பேசக்கூடாது, போகக்கூடாதுன்னு. அப்ப வந்து லவ் மேரேஜ் அப்ப நம்ம 2வது டைம் தான் பார்க்கும்போது தான் சொன்னேன், இந்த மாதிரி லவ் மேரேஜ் லவ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எனக்கு வந்து ரொம்ப ஒரு இது. அப்ப அடிக்கடி போன் பண்ணிட்டு கல்யாணம் எப்ப என்ன அதெல்லாம் நம்ம பேசிட்டே இருந்தோம். அப்போ இந்த ஊருக்கு வரப்போறேன் அப்படின்னு சொல்லும்போது, பிசினஸ் பண்ண போறோம் அப்படின்னும் போது எல்லாமே சொல்லுவாங்க, நாங்க ரொம்ப லவ் பண்ணோம், யாருமே வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆளே கிடையாது, நாங்க அப்படி வந்தோம் இப்படி வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு
படத்துலயும் சரி இல்ல ரியல் லைஃப்லயும் அப்படிதான் கேள்விப்பட்டிருக்கோம். கண்டிப்பா. அப்ப வந்து இவங்க வந்து சின்ன பிள்ளைங்களா இருக்காங்க, இவங்க வந்து எப்படி பிசினஸ் பண்ண போறாங்க என்னென்ன இப்படி இருக்காங்களே, சரி நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும், இவங்க வந்து சக்சஸ் ஆகணும் அப்படின்னு எனக்கு வந்து அந்த மாதிரி மனசுல தோணுச்சு. அப்புறம் ஊர்ல வந்து நீங்க பிசினஸ் பண்றேன்னு சொன்னோன்னே நானாதான் வந்து உங்கள்ட்ட சொன்னேன். ஆமா ஆண்டி சப்போர்ட் பண்ணீங்க. அது ஏதாவது எங்களுக்கு ஒரு பெரிய நாங்க ஏந்திரிச்சு நிக்கிறதுக்கு அது ரொம்ப எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ரொம்ப எங்களுக்கு சப்போர்ட் இல்லாத பீரியட் அப்போ வந்து உங்க சப்போர்ட் எங்களுக்கு இது ஒரு மலை மாதிரி நாங்க லவ் மேரேஜ் பண்ணாவே அம்மா அப்பா வந்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, சரி லவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு. யாருமே ஆனா பெருசா வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. எப்படி இருந்தாலுமே பாத்தீங்கன்னா அதுவும் பிசினஸ் பண்றதுன்னா கண்டிப்பா பண்ணவே மாட்டாங்க. இப்ப நம்ம வந்து இது பண்ணாவே பாத்தீங்கன்னா நாங்களுமே அரேஞ்ச் மேரேஜ் தான். இப்ப வந்து பிசினஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாவே எங்க வீட்லயுமே அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் ஏதாவது ஃபெயிலியர் ஆச்சுன்னா என்ன பண்றது போறது, துபாய்க்கு சம்பாதிக்க போனீங்க, சம்பாரிச்சோமா வேலையை பார்த்துட்டு வாங்க, எதுக்கு நீங்க போய் அதெல்லாம் பண்றீங்கன்ட்டு எனக்குலாமே சப்போர்ட் பண்ணல. அப்ப வந்து பண்ண மாட்டாங்கன்றது எனக்குமே தெரியும். ஆனா வந்து இவங்க வந்து இவ்வளவு ஒரு ஆர்வமா இருக்காங்க. அதுக்கும் நீங்க வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க. அது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா யாருமே எந்த ஒய்ஃப்மே வந்து பயப்படுவாங்க, ரிஸ்க் எடுக்க யாருமே விரும்ப மாட்டாங்க. கல்யாணம் பண்ணமா நல்லா ஜாலியா வந்து லைஃப் இது பண்ணமா, அதுவும் துபாய் லைஃப் சொல்லவே வேணாம், அங்க யாருமே இருக்க மாட்டாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும்தான். என்னதான் ப்ரெஷரான வேலை இருந்தாலும் லீவ்ல ஜாலியா வெளியே போவாங்க வருவாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல லைஃப் விட்டுட்டு இந்த பொண்ணு பிசினஸ் பண்ணி ஊருக்கு அதுவும் போறேன்னு சொல்லுது அப்படின்னும் போது மனசுக்குள்ள எனக்கு ஒரு என்ன, சரி நம்மளால முடிஞ்சது ஏதாவது ஒண்ணு செய்யணும் உங்களுக்கு அப்படின்ற மாதிரிதான் நினைச்சேன். உண்மை. இப்போ வரைக்கும் அந்த டிராவல்ல நீங்க எங்க கூடயே தான் வந்துட்டு இருக்கீங்க. எங்க வளர்ச்சியை நீங்க அதிகமா பாத்திருக்கீங்க. எனக்கு நீங்க ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஒரு ஃபேமிலில இருந்துட்டு ஒரு உமனா நிறைய ரிஸ்க உங்க ஹஸ்பண்ட் எடுத்தப்ப நீங்க சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. நீங்க பேசுறத நான் நிறைய கேட்டிருக்கேன். அதுவே எனக்கு பயங்கர எனக்குள்ள இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சு. நான் ஆன்டி பாரு, இப்ப யூடியூப் இருக்கு, இன்ஸ்டா இருக்கு, நிறைய சோசியல் மீடியாலாம் இருக்கு. அந்த பீரியட்ல உங்களுக்கு வெளி உலகம் தெரியறது ரொம்ப கஷ்டம். அப்பயே உங்க சிந்தனைகள்லாம் வேற மாதிரி இருந்திருக்கு. அப்ப நம்ம ஹஸ்பண்ட் நம்ம குழந்தைங்களுக்கு இன்னும் என்ன பெட்டர் வேலை, ஏதாவது கொஞ்சம் நம்மளால சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஹஸ்பண்ட் தான் இதுக்கு மெயின் ரீசன். அவர் வந்து தூங்குனது இல்ல, சரியா சாப்பிட்டது இல்ல, ஹெல்த் பத்தி கவலைப்பட்டது இல்ல, லைஃப் வந்து ஃபேமிலி எப்படியாவது ஸ்டடி ஆக்கிடணும், அதுலதான் ரொம்ப அவங்க ஃபுல் ஃபோக்கஸ்மே எங்க 3 பேரை தான் இருந்துச்சு. அப்படிதான் அவங்க லைஃப் இப்போ வரைக்கும். அவங்க எப்ப தூங்குறாங்க சாப்பிடுறாங்க அவங்களுக்கு கவலையே இல்லை. பிசினஸ் எப்படியாவது பிக்கப் பண்ணி பணம் வந்துட்டே இருக்கணும், நான் என் ஃபேமிலியை செட்டில் பண்ணிட்டேன்ற எண்ணம் இருக்கணும், நம்மளை நம்பி வந்தவங்க சந்தோஷமா இருக்கணும், எல்லா ரிஸ்கையும் எடுத்த அவங்க ஆசைப்படுறதெல்லாம் செய்யணும், வாங்கி கொடுக்கணும், அதுதான் அவங்களுக்கு என்னவா இருக்கும். அந்த ஒரு விஷயம் வந்து இன்னும் எவ்வளவு வேணா ரிஸ்க் எடுக்கலாம், எவ்வளவு வேணா பொறுமையா இருக்கலாம், என்ன வேணா அதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு செய்ய வச்சது வந்து அவங்களோட ஹார்ட் ஒர்க். ஆன்டி மாதிரி ஒரு சப்போர்ட் இல்லைன்னா நாங்க இவ்வளவு தூரம் நிறைய பேர் சப்போர்ட் இல்லாம தான் ஃபெயிலியர் ஆகுறாங்க. அந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு பிளெஸிங் தான் நீங்க. அந்த மாதிரி என்னன்னா சிந்து, நான் எதுவுமே உன்கிட்ட சொல்லுவேன், நம்ம பேசுவோமா, நான் எது சொன்னாலும் ஓகே சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் இந்த மாதிரி செஞ்சேன், நீங்க சொன்ன மாதிரி செஞ்சேன், எனக்கு சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னு இந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம அடிக்கடி பேச நம்ம பேச்ச கூட அப்படியே கேக்குறாங்களே, கேட்டுட்டு அதுவும் வந்து ரிசல்ட் உடனே நீங்க சொன்ன மாதிரி நான் கேட்டேன், இப்படி நடந்துச்சு, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்ல எனக்கே வந்து ரொம்ப ஆர்வம் அதிகமாயிடுச்சு. அப்ப நிறைய விஷயங்கள் பண்ணும்போது அப்ப அடுத்தவங்கள்ட்ட எல்லாம் எனக்கு பேசுறதுக்கெல்லாம் அந்த அளவுக்கு முடியாது. ஆனா அப்படி இப்படின்னு பேசும்போது நிறைய பேசுவோம், மணிக்கணக்கா பேசுவோம். மனசுல இருந்து நீங்க சொன்னதை வந்து நானு இது இப்படிதான் கரெக்டா தான் சொல்லியிருப்பாங்க, அவங்களுக்கு அனுபவம் இருக்கு அதுல இருந்துதான். ஏன்னா என்ன மாதிரியே ஒரு ஹஸ்பண்ட் ஒரு பிசினஸ்ல ஆர்வம் இருக்கிறவரு, அப்ப ஆன்டி இதை விட என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. அப்ப அதுல ஏதோ ஒரு உள்நோக்கு கரெக்டா தான் இருக்கும். பிசினஸ் பண்ணோம், நானும் ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்ணேன், அதனால எனக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் என்ன ஏது எல்லாமே எனக்கு தெரியும். அப்ப நான் கத்துக்கிட்டதை வந்து ஒருத்தவங்களுக்கு நான் வந்து சொல்லி கொடுத்து அது வந்து சக்சஸ் ஆகுது அப்படின்னும் போது எனக்கே ஒரு சந்தோஷம். பரவாயில்ல, நம்ம சொன்னது வந்து கரெக்டா போகுது, அப்ப நம்ம நிறைய விஷயம் வந்து நமக்குள்ள தெரிஞ்சிருக்கோம்ட்டு எனக்குமே அது வந்து, அதாவது ஒரு நமக்கு தெரிஞ்சதை வந்து ஒருத்தவங்க சொல்லி கொடுத்து அவங்க சக்சஸ் ஆகும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தேங்க்யூ ஆன்டி. அது வந்து நீங்க தான் ஒரு இன்ஸ்பிரேஷன். உண்மையிலேயே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, நிறைய பேர்கிட்ட பழக்கம் இல்ல, அம்மா அப்பா ஃபேமிலி, அதை விட்டா ஹஸ்பண்ட் இப்படி இருந்தேன்.
உங்க கூட நானு ஒரு ஃப்ரெண்டு தாண்டி அட்வைஸ் அந்த மாதிரி எல்லாம் பண்ணதே இல்லை. ஒரு ஈஸி வேலை தான் எனக்கு எல்லாமே நீங்க சொன்னீங்க. அதனால எனக்கு அது ரொம்ப நான் அதை அடாப்ட் பண்ணி அதை நான் ஃபாலோ பண்ணி நிறைய விஷயம் லைஃப்ல நல்ல நல்ல சேஞ்சஸ் ஆச்சு. ரொம்ப நான் தான் ஆண்டி உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும். இதுதான் ஒரு ஒரு விஷயமும் நாங்க இது செஞ்சிருக்கோம், இதை பண்ணிருக்கோம் எல்லாம் அப்டேட் பண்றீங்கல்ல. நம்மளை நம்பி ஒருத்தவங்க சொல்றாங்க, நம்மள்ட்ட வந்து ஷேர் பண்றாங்க அப்படின்னு அந்த மாதிரி ஒரு 4 பேர் நம்ம கூட இருக்காங்க போது எனக்கே ஒரு சந்தோஷம். இவ்வளவு பேர் நம்பிக்கையை நம்ம வந்து வச்சிருக்கோமே. அப்புறம் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னா வந்து இவங்கள்ட்ட சீக்கிரட்டா இருக்குமா என்ன நினைப்பாங்க. அந்த மாதிரி வந்து என்கிட்ட வந்து சொல்லும் போது உங்கள்ட்ட சொன்னா நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸா ஆகலாம் அப்படின்னு அந்த விஷயம் எல்லாம் சொல்லும் போது கேட்கும் போது எனக்கு ஒரு சந்தோஷம். பரவாயில்ல, நம்ம வந்து இந்த அளவுக்கு இவங்கள்ட்ட வந்து நம்ம இருக்கோமே அப்படின்ட்டு எனக்கே ஒரு சந்தோஷமா. எங்களோட லைஃப்ல இருக்க எல்லா மைல் ஸ்டோன்லயும் ஆன்டிக்கு தெரிஞ்சிருக்கணும், ஆன்டிக்கு நாங்க கூடயே இருக்கணும் அந்த டிராவல்ல. ஏன்னா எங்க கஷ்டமான பீரியடு, மீடியமான பீரியடு, நல்லா இருக்க பீரியடு எல்லாத்துலயுமே எந்த ஒரு எங்க மேல உங்களுக்கு ஒரு அதிகமான நம்பிக்கை இருந்துச்சு. அதுதான் எங்களை வந்துட்டு உங்களுக்கு இவ்வளவு தூரம் நம்மள கூட்டிட்டு வந்துச்சு. ஆன்டி வந்து நாங்க எங்க டிராவல் கடைசி வரைக்கும் ஆன்டி எங்க கூடயே தான் இருக்கணும். கோவிட் சமயத்திலயும் அவங்க நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு. அப்பயே நான் வந்து ஆன்டி இந்த மாதிரி என்னால இது பண்ண முடியல, சில ப்ராப்ளம்லாம் இருக்கு, ஒன்னும் பிரச்சனையே இல்லை, பணத்தை பத்தி எல்லாம் எதுவுமே கவலையப்படாத, என்ன பண்ண முடியுமோ பண்ண. எனக்கு வந்து உங்க மேல நம்பிக்கை. அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் இந்த மாதிரி சேர்ந்து இருக்கிறது வந்து நான் பார்த்ததே கிடையாது. 2 பேரும் வந்து ஒரு சிந்தனையா இருக்கும். ஒரே சிந்தனையா இருக்க ஒருத்தவங்க வந்து கண்டிப்பா சக்சஸ் ஆகணும் லைஃப்ல. அதுதான் எனக்கு வந்து இருந்தது. இப்ப வந்து எனக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்றதுக்கு எங்களுக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி இல்ல. அம்மா அப்பா வந்து வேற மாதிரி சப்போர்ட் பண்ணாங்க, எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க போனாங்க. ஆனா இந்த பிசினஸ்ன்னு வந்துருச்சுன்னா யாரும் சப்போர்ட் பயப்படுவாங்க. ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன பண்றது, நம்ம பணம் வந்து ரிட்டர்ன் வருவாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அக்கா தங்கச்சா இருக்கட்டும், அண்ணன் தம்பியா இருக்கட்டும், இல்ல நம்ம அம்மா அப்பாவா இருக்கட்டும், யாருமே பயப்படுவாங்க. அப்ப நம்ம வந்து அந்த மாதிரி வந்து நான் என்னெல்லாம் மிஸ் பண்ணணும் அதெல்லாம் வந்து உங்களுக்கு செய்யணும் அப்படின்னு நினைச்சேன் நானு. நாங்க தான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம் அதுக்கு உண்மையிலேயே. எல்லா விஷயத்த தாண்டி ஆண்டி ஒரு ரிலேஷன்ஷிப் அவ்வளவு சீக்கிரம் சப்போர்ட் இதெல்லாம் தாண்டி எங்களை அப்படி புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு என்ன தேவை எந்த நேரத்துல எனக்கு நான் வந்து சங்கடப்படாத மாதிரி நீங்க என்ன பாத்துக்கிட்டீங்க நிறைய விஷயத்துல. அது எல்லாராலையும் பண்ண முடியாது, எவ்வளவு ஹெல்ப் பண்ணாலும் சரி. அதனால நாங்க லைஃப் டைம் வந்து நாங்க அதை மறக்க மாட்டோம். எங்களுக்கு ஒரு வீடியோல அந்த சான்ஸ் கிடைச்சிருக்கு சொல்றதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எனக்கு வந்து ஒருத்தவங்க இப்படி இருந்த நல்லா இருக்கும் நமக்கே ஒரு கற்பனையில இருக்கும்ல. சரிங்க, நமக்கு யாருமே அந்த மாதிரி எனக்கெல்லாம் கிடைக்கவே இல்லை. ஏன் நம்மளே அந்த மாதிரி இருந்தா என்ன. சூப்பர் சூப்பர் சூப்பர். எனக்கு வந்து எந்த கஷ்டம் இருந்தாலும் எங்க அம்மா சொல்லுவாங்க, எனக்கு முன்னாடி வந்து ஒரு அக்காவும் அண்ணனும் இருந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் எனக்கு வந்து அவங்கதான் வந்து இருப்பாங்க. அப்ப வந்து நமக்கு வந்து அக்கா வந்து இல்ல, ஆனா வந்து நமக்கு வந்து உயிரா இருக்கவங்க வந்து ஹெல்ப் பண்ணாதத எனக்கு வந்து எங்க அக்கா வந்து எனக்கு நிறைய விஷயம் ஹெல்ப் பண்ணாங்க. நான் வந்து கஷ்டமா இருக்கும்போது அது வந்து எங்க ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் தெரியும், யாருக்குமே தெரியாது. அப்ப வந்து நான் நினைச்சுக்குவேன், எனக்கு ரொம்ப கஷ்டம் வந்து எதுவுமே செய்ய முடியாதப்ப என்னோட அக்காவை நான் நினைச்சுக்குவேன், எனக்கு இந்த மாதிரி இவ்வளவு கஷ்டத்துல நான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது பாத்தீங்கன்னா எனக்கு வந்து கஷ்டம் போயிடும். அப்போ வந்து நம்ம வந்து அந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, யாருமே வந்து ஒரு கஷ்டமா இருக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நமக்கு வந்து அக்கா வந்து நமக்கு ஹெல்ப் பண்றாங்கல்ல, நம்ம அந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு வந்து செய்யணும் அப்படின்னு எனக்கு அந்த இடத்துல நாங்க இருக்கிறதுக்கு நாங்க தான் அந்த மாதிரி நான் வந்து நிறைய பேரை செலக்ட் பண்ணேன். இவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து இதெல்லாம் செய்யணும் போகணும்னு. யாருமே எனக்கு வந்து அந்த அளவுக்கு இல்ல. ராய் சிந்து மாதிரி எனக்கு வந்து அந்த நம்பிக்கை வந்து இல்ல. என் ஃப்ரெண்ட் எல்லாம் எவ்வளவு பேர் பிசினஸ் பண்ணாங்க, அவங்களுக்குலாம் நான் ஹெல்ப் பண்ணேன். ஆனா யாருமே எதுவுமே வந்து நான் நினைச்ச மாதிரி பண்ணல, எல்லாமே வந்து ஏமாத்திட்டாங்க. என் ஃப்ரெண்டுக்கு எல்லாம் சொல்லுவேன், இவங்க எல்லாம் நல்லா பண்ணாங்கன்னா எவ்வளவு வளர்ந்துருக்கலாம், இவங்க வந்து என்னை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. அந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அது வந்து நீங்க மட்டும்தான் எனக்கு. அது வரையும் நம்ம இவ்வளவு பேரை வந்து நம்ம பண்ணோம், ஆனா இது ஒருத்தவங்க தானே நமக்கு வந்து பண்ணாங்க
அப்ப வந்து நிறைய விஷயம் செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனா அதை யாருமே யூஸ் பண்ணிக்கிறது இல்ல. கரெக்ட். அப்ப இருக்கும்போது நம்மள்ட்டயும் ஒரு நிறைய நல்ல குணங்கள்லாம் ஒரு ஒரு மனுஷங்கள்ட்டயும் இருக்கும். அந்த நல்ல குணத்தை வந்து காமிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. எப்ப பார்த்தாலும் ஒரு டெரரா அப்படியே கரெக்டா கட் அண்ட் ரைட்டா இருந்தாதான் எல்லாம் பயப்படுறாங்க. நம்ம வந்து நல்ல குணமா நல்ல இந்த மாதிரி பிசினஸ் பண்றேன், எனக்கு வந்து சப்போர்ட் வேணும் அப்படியா, சரி சும்மா நம்ம டெபாசிட் பண்ணி வைக்கிறோம், இல்ல அக்கௌண்ட்ல நம்ம பணம் வச்சிருக்கோம் அப்படின்னா அது சும்மாதான் இருக்கும். இப்ப வந்து கொடுத்தோம்னா அது வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னோட லெவல்னு ஒண்ணு இருக்குல்ல, நான் வீட்டுல இருக்கேன் போறேன்னா என்னோட ஃபேமிலியை மீறி நான் பெருசா எதுவும் செய்ய முடியாது. அப்ப என்னோட லெவலுக்கு தகுந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும். என்னன்னு சொல்லும் போதுதான் நீங்க வந்து நம்ம வந்து பார்த்தோம் பழகணும். அப்ப வந்து அப்பதான் நான் சொன்னேன், நீங்க பிசினஸ் பண்றீங்க போறீங்க, உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும், யாருமே இப்பெல்லாம் வந்து பணம் கேட்க பயப்படுவாங்க, ஐயோ கொடுக்கலன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும் என்ன இந்த மாதிரி நான் சொல்லிட்டேன். கரெக்டா இருக்கணும், போகணும், நீங்க வளர்ந்தீங்கன்னா எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம், ஆனா கரெக்டா பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்க. நானும் ஒரு 4-5 பேருக்கு செஞ்சேன், ஆனா யாரும் பெருசா வளரல, அது நல்ல மாதிரி யூஸ் பண்ணிக்கல. அது வந்து நீங்க மட்டும்தான் வந்து பண்ணுனீங்க. நீங்க பிசினஸ் சக்சஸ் பண்ணீங்களோ பண்ணலையோ, என்னோட ஆசை வந்து நான் ஒரு கற்பனையா ஒருத்தவங்க இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு நீங்க வந்து உங்களாலதான் நான் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கேன், போறேன் வந்தேன், அந்த மாதிரி நமக்கும் ஒருத்தவங்க இருந்தா ஒரு கரெக்ட். ஆமா ஆண்டி, எல்லாருமே பாத்தீங்கன்னா எங்க மருமக மாதிரி இல்ல, எங்க அக்கா மாதிரி இல்ல, அம்மா அப்படி சொல்லணும்னு எல்லாமே எதிர்பார்ப்பாங்க. ஆனா எவ்வளவு செஞ்சாலும் அவங்க வாயில இருந்து யார் வாயில இருந்து அந்த மாதிரி வார்த்தை வரவே வராது. அப்ப வந்து அந்த மாதிரி இப்ப உங்களுக்கு செஞ்சோன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களாலதான் நாங்க இந்த அளவுக்கு வந்தோம் போனோம் அப்படின்னு சொல்லும்போது அதுதான் உண்மை ஆண்டி. நானு எவ்வளவு தூரம் வந்தோன்றதை விட உங்க மனசுல ஒரு நம்பிக்கையை சம்பாரிச்சிருக்கோம். ஒண்ணுமே யோசிக்காம, என்கிட்ட என்ன இருக்குன்னு யோசிக்காம, சிந்து நான் பணம் வச்சிருக்கேன், நீ வாங்கிக்கோ, நீ எப்படியாவது முன்னுக்கு வந்துருன்னு சொல்றதுக்கு ஒரு வாய், அது ரொம்ப பெரிய வார்த்தை. ஒரு கீழே இருந்து மேல வரவங்களுக்கு அது ஒரு பெரிய வார்த்தை. அந்த வார்த்தையை வந்து நீங்க எங்களுக்கு சொன்னப்ப எங்களுக்கு அப்படியே ஒரு எங்கேருந்தோ ஒரு எனர்ஜி வந்துச்சு ஆண்டி. அதுதான் உண்மை. அப்ப உங்ககிட்ட ஒரு சின்ன மூஞ்சு சுளிப்பு கூட வந்துடக்கூடாது, ஒரு முகம் சுழிச்சிடக்கூடாது, ஆன்டி மனசுல எங்கேயுமே நம்பிக்கை இழந்துடக்கூடாதுன்றதுதான் இத்தனை வருஷம் பயந்து பயந்து கடந்து வந்தது. அந்த ஒரு விஷயம்தான் ஆன்டி மனசுல ஏதோ ஒரு ஓரத்துல நாங்க கண்டிப்பா இடம் பிடிச்சிருக்கோம். ஓரத்துல இல்ல, நீங்க தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கீங்க. நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஆன்டி சின்ன டிசப்பாயின்மெண்ட்டும் வந்துடக்கூடாதுன்றதுதான் நாங்க நினைக்கிறது. ஏன்னா நீங்க ரொம்ப பயம், ரிஸ்க் இருக்கு, பணம் கொடுக்க மாட்டாங்களோ, லட்சம் கொடுக்குறோம் நம்ம, எப்படி திரும்பி கிடைக்குமான்ற எந்த ஒரு இதுவும் இல்லாம ஒருத்தவங்க ஹெல்ப் பண்றாங்கன்னா அதுக்கு சின்னதா நம்ம கிட்ட இருந்து என்ன ரிட்டர்ன்ஸ் இருக்குன்னா கரெக்டா ரீபே பண்றது. எந்த இடத்துலயுமே அவங்க மனசு மூஞ்சி சுழிச்சிடக்கூடாது. அதுதான் எங்களை இவ்வளவு தூரம் ஓடி ஆன்டி கூட டிராவல் பண்ண வச்சது. அந்த ஒரு விஷயம் தான் ரொம்ப ரொம்ப நாங்க தான் ஆன்டி பிளஸ்ட். இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, எனக்கும் ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே, நம்ம வந்து இதோட நிறுத்தி இருக்கணும், இவ்வளவு நாள் கண்டினியூ பண்ண தப்பு அப்படின்ற மாதிரி நினைக்கிற மாதிரி நீங்களும் நடந்துக்கவே இல்லை. நீங்களும் ஒரு ஸ்டேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டே வளர்ந்து இன்னைக்கு வந்து நல்லா உங்க பிசினஸ் சக்சஸ் பண்றீங்க. ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து சந்தோஷம். அதுல மெயின் பார்ட் ஆன்டிக்கு தான் இருக்கு. எங்க பிசினஸ் சக்சஸ்க்கு மெயின் பார்ட் இப்ப வரைக்கும் ஆன்டி, அகிலா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், எங்களோட பிசினஸ்ல ஏதோ ஒரு பெரிய இடத்துல உங்களோட பார்ட் இருக்கு. அதுதான் நாங்க இவ்வளவு தூரம் வளர்ந்து வந்ததுக்கு. திரும்பி சொல்றேன், இந்த வீடியோ வந்து எனக்கு ஒரு சான்ஸ், அட்லீஸ்ட் அப்படியாவது என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைச்சிச்சுன்னா, துபாயில எந்த நாட்டுல இருந்து வேணா இந்தியா வந்து நீங்க சூப்பரா இருக்கலாம், செட்டில் ஆகலாம், சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு சூப்பரான ஒரு கை இருந்தா போதும், அவ்வளவுதான். இல்ல நீங்க இருந்தீங்கல்ல சங்கம், அதுக்கும் இப்ப இந்த லைஃப்க்கும் எப்படி இருக்கு? துபாயில 9 to 5 வேலை ஆன்டி. ஹஸ்பண்டும் நானும் போயிடுவோம், திரும்பி வந்து 2 பேரும் சேர்ந்து குக் பண்ணி திரும்பியும் சாப்பிட்டு படுத்துருவோம். ஜாலியா தான் இருக்கும், தனியா தான் இருந்தோம், ரொம்ப ஜாலி. வீக்கெண்ட் ஆனா அவுட்டிங் எல்லாமே இருக்கும். ஆனா ஏதோ ஒண்ணு யாருக்கோ கீழே இருக்கிற மாதிரி, அந்த சேலரி எங்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் நல்லா செலவு பண்ணிருக்கலாமோ, இந்த சம்பளத்துக்கு விட நம்ம உழைச்சா இன்னும் நிறைய சம்பாதிக்கலாம், யாருக்கோ செய்யறதுக்கு நமக்கு நல்ல ஐடியாஸ் இருக்கே, அதை வச்சு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு தான் இந்தியா கிளம்பி வந்தோம். இங்க வந்து நான் 100% சொல்றேன் ஆன்டி, ஒருவேளை அங்க இருந்திருந்தா கூட நாங்க இவ்வளவு வளர்ந்துருப்போமான்னு தெரியல. பிடிச்ச லைஃப், பிடிச்ச மாதிரி, பிடிச்ச வேலை, எங்களுக்கு பிடிச்ச எல்லாமே, நாங்க வேலையே நம்மளோட வேலை, அது எல்லாமே நமக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ் ஆயிடுச்சு. ஆக மொத்தத்துல
துபாய்லாம் ஒண்ணுமே இல்ல ஆன்ட்டி. இந்தியால இப்ப இருக்கிற இந்த லைஃப் நாங்க சூப்பரா இருக்கோம். அதனால நம்பி நீங்க யார் வேணா வேலையை விட்டுட்டு ஹார்ட் ஒர்க் இருந்தா வந்து கண்டிப்பா செட்டில் ஆகலாம். நீங்க பிசினஸ் எல்லாம் வந்து நல்லா இது பண்ணிட்டீங்க. இப்ப இதுக்கு முன்னாடி பிசினஸ் எல்லாம் உங்களுக்கு எப்படி போயிட்டு இருந்தது? அந்த ஆரம்ப ஸ்டேஜ்ல வந்து எப்படி நீங்க வந்து அந்த இதை நீங்க ஹேண்டில் பண்ணீங்க? ஸ்டார்டிங் துபாய்ல இருந்து இங்க வந்தப்ப ரொம்ப எப்படி பிசினஸ் பண்ணணும்னு தெரியல. எப்படி ஸ்டார்ட் பண்றது, ஒரு எல்லாமே ஃப்ளோவே இருக்காது ஆன்ட்டி. நிறைய அடுத்தது இன்வெஸ்ட் பண்றதுக்கு அமௌண்ட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்படியே அமௌண்ட் இருந்தாலும் அடுத்த மந்த் கமிட்மெண்ட் வந்துரும். இன்வெஸ்ட்மெண்ட்டோட அமௌண்ட் தான் எடுத்து கமிட்மெண்ட்டுக்கு போடுற மாதிரி இருக்கும். அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் போச்சு, மறுபடியும் கடன் வாங்கணும், மறுபடியும் இன்வெஸ்ட்மெண்ட், அடுத்த மாசம் கமிட்மெண்ட் வந்துரும், மறுபடியும் இன்வெஸ்ட்மெண்ட் போகணும். இப்படி ஒரு 2 years டிராவல் ஆயிட்டோம். பயங்கர கஷ்டம். கஷ்டம்னா அவ்வளோ கஷ்டம், வெளியில சொல்ல முடியாத அளவு கஷ்டம். அப்புறம் 3rd year ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்கன்னா, பயங்கரமா நம்ம கொஞ்சம் டிசிப்ளின் ஆகணும், இதை இப்படிதான் பண்ணணும்னா இப்படிதான் பண்ணணும், இந்த அமௌண்ட்டை எடுக்க கூடாதுன்னா இந்த அமௌண்ட் எடுக்க கூடாது, நம்மளோட சொபிஸ்டிகேஷன் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம், நம்ம எங்கேயுமே வெளியில போக கூடாது, பிசினஸ் மட்டும்தான், இந்த கேபிட்டல் அமௌண்ட்டை நம்ம எடுக்கவே கூடாது, கமிட்மெண்ட்டுக்கு என்ன சோர்ஸ் பண்ணலான்றது மட்டும்தான் நம்ம இந்த 1 monthோட ப்ராஃபிட்ல எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஜுவல்ஸ் வச்சோம். இந்த மாதிரி எங்களுக்கு கோல்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணுச்சு அந்த டைம்ல. இது அப்புறம் ஆன்டி மாதிரி ரொம்ப மெயின் ஆன்டி கிட்ட இருந்து நிறைய எங்களுக்கு சப்போர்ட் கிடைச்சிச்சு. இதெல்லாம் வச்சு ஒரு 3rd 4th yearல கொஞ்சம் ஸ்டடி ஆனோம். அப்புறம் கொஞ்சம் ப்ரொமோஷன் அந்த மாதிரி பண்ணி கொஞ்சம் ஸ்டடி ஆனோம். ஆனா டிசிப்ளினும் கன்சிஸ்டன்சியும் எப்போ கொண்டு வந்தோமா ஆன்டி, அப்ப பிசினஸ் கொஞ்சம் ரெகுலரைஸ் ஆச்சு. ஹஸ்பண்ட் வந்து எல்லாத்தையும் ஃபேமிலி எல்லாத்தையுமே ஒரு 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 சைடு எடுத்து வச்சுட்டு பிசினஸ் தான் மெயின் மாத்தினாங்க. அது வரைக்கும் ஃபேமிலி பிசினஸ் எல்லாம் கொஞ்சம் மிங்கிளாவே தான் இருந்துச்சு. அப்ப எங்களால அந்த அளவுக்கு சக்சஸ் ஆக முடியல. அப்ப நாங்க நினைச்சுக்கிட்டோம், குழந்தைங்கள நான் பாத்துக்கிறேன், பிசினஸ் நீ பாத்துக்கோன்னு பேசி ஒரு நாள் நைட்டு முடிவு பண்ணி பிரிச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் அவங்க இதுக்குள்ள வர மாட்டாங்க, நான் அதுக்குள்ள போக மாட்டேன். ஒரு கிளியர் கட்டா அவங்க மைண்ட் ஃப்ரீ ஆச்சு, என் மைண்ட் ஃப்ரீ ஆச்சு. அப்புறம் எங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு ரிசல்ட் கிடைச்சிச்சு ஆன்டி. அதுக்கு எங்களுக்கு ஒரு 6 years ஆச்சு. இப்ப ஒரு ஒரு 1 year 1.5 yearல ஒரு ஸ்டெபிலிட்டியா, ஒரு கன்சிஸ்டன்டா, ஒரு ஒரு நல்ல லைஃப், எல்லா பழைய விஷயங்கள் எல்லாம் தாண்டி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல நாங்க கெயின் பண்ணதை வச்சு போயிட்டு இருக்கேன் ஆன்டி. பிசினஸ் நல்லா போகுது, லைஃப் ஓரளவுக்கு கலர்ஃபுல்லா இருக்கு இப்ப. ஆமா ஆன்டி. ஆனா இப்ப இருக்கிறதுக்கு நீங்க பழைய லைஃப் நினைச்சு பார்க்கும்போது என்னென்ன மிஸ்டேக் பண்ணிருக்கோன்றது நல்லாவே உங்களுக்கு தெரியும்ல. ஆமா ஆன்டி, நிறைய இந்த மிஸ்டேக் இனிமேல் பண்ணவே கூடாது, இந்த பணத்தை எடுக்கவே கூடாது, இந்த பணம் இதுக்கு தானே, அது நம்மளோட சந்தோஷத்துக்கு கிடையாது, அது இந்த கமிட்மெண்ட்டுக்கு தான் அப்படின்னு அந்த டிசிப்ளின் எப்ப ஹஸ்பண்ட் வந்து இந்த டிசிப்ளின் கொண்டுதான்ப்பா வரணும்னு எப்ப சொன்னாங்களோ அன்னையில இருந்து பிசினஸ் வந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி, அவங்க நினைச்ச மாதிரி அது எப்படியாவது ஜெயிச்சிடணும்ன்றதான் அவங்க ஆசை. அதுக்கு அவங்க இப்பயும் முயற்சி பண்ணிட்டே தான் இருக்காங்க. இப்போ நம்ம பிசினஸா இருக்கட்டும் இல்ல எந்த விஷயமா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் எடுத்தோம் நிறைய விஷயம் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவோம் எல்லாத்தையுமே. ஆமா, நம்ம வந்து எப்படியாவது சக்சஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா. இப்போ வந்து நீங்க வந்து நோ சொல்ற அளவுக்கு இப்ப வளர்ந்துருக்கீங்களா? இப்ப ஏதாவது ஒரு விஷயம்னா நோ அப்படின்னு சொல்லணும், அந்த அளவுக்கு இப்ப வளர்ந்துட்டீங்க. நோ சொல்லணும்னா இப்ப இது வேணாம் அப்படின்னா வேணவே வேணான்னு சொல்ற அந்த தடுமாற்றம் உண்மையிலே நிறைய இருந்துச்சு. எஸ் சொல்லிடுவோம், பணம் வேணும் அப்படின்னு. இப்ப நோனா நோ தான், பணம் வரலன்னா பரவாயில்ல, ஆனா நம்மளுக்கு அந்த ரிஸ்க் வேண்டாம், இது வேண்டாம் அது வேண்டாம்னு பிரிக்கிற அளவுக்கு உண்மையிலே ஆன்டி அதெல்லாம் ஒரு சின்ன சந்தோஷம் தான், ஓரளவுக்கு ஸ்டடியானது. அது வந்து நம்ம பிசினஸா இருக்கட்டும் லைஃபா இருக்கட்டும், நமக்கு வந்து அந்த நோ சொல்ற அளவுக்கு நம்ம வளரணும். உண்மைதான், அப்பதான் நிறைய பிரச்சனைகள் வந்து நமக்கு தீரும். உண்மைதான் ஆன்டி. உங்க அனுபவம் அளவுக்கு இல்ல, இப்பதான் கொஞ்சம் இனிஷியலா நோ சொல்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஆன்டி. அதுவுமே இதனால பிரச்சனை வரப்போகுதுன்னா நோ, இல்லையா மேனேஜ் பண்ணிட முடியும்னா ஓரளவுக்கு எஸ் சொல்லி கொஞ்சம் மேனேஜ் பண்ணி தான் ஓட்டுறோம். சிந்து இப்போ வெளிநாட்டுல வேலை செஞ்சுட்டு நம்ம ஊர்ல வந்து பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சரிங்க ஆன்டி. அவங்களுக்கு இப்போ உங்களோட அனுபவத்துல என்னென்னலாம் வந்து நீங்க செய்யலாம் அப்படின்றத ஒரு சொல்லுங்க ஆன்டி. நாங்க ஒரு மிஸ்டேக் பண்ணோம், அததான் நாங்க வந்து சொல்லணும்னு நினைக்கிறோம். என்னன்னா நாங்க எந்த ஒரு சப்போர்ட் இல்ல, இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல, கமிட்மெண்ட் ஜாஸ்தியா இருந்துச்சு. ஆனா நாங்க ஒரு ஒரு ஃபயர்ல ஒரு எனர்ஜில நாங்க போய் சாதிச்சிருவோம் அப்படின்னு நினைச்சு வந்துட்டோம். தயவு செஞ்சு அந்த மிஸ்டேக் யாரும் பண்ணக்கூடாது. நல்லா சம்பாரிச்சு எல்லாரும் சொல்றதுதான். நான் அதை இன்னும் என்ன சொல்றேன்னா, கம்மியா பணம் இருந்தாலும் சரி, நமக்கு ஏத்த மாதிரி அளவுக்கு ஒரு
ஒரு 10 lakhs இருக்கு, 10 lakhs எடுத்துட்டு வந்து பிசினஸ் பண்ணா அதுக்கேத்த மாதிரி சின்ன லெவல்ல ஒரு ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஒரு பிசினஸ் பண்ணலாம். அந்த ரிட்டர்ன்ஸை வச்சுதான் நம்ம கமிட்மெண்ட்டை பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு ஐடியா இருந்தா தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. கமிட்மெண்ட் இல்ல, நான் ஃப்ரீயா தான் இருக்கேன், ஆனா நான் பிசினஸ் பண்ணி செட்டில் ஆயிடலாம்னா வாங்க. ஒரு புது ஐடியாஸ் இங்க எடுத்துட்டு வரணும், ஆனா எனக்கு கமிட்மெண்ட் ஜாஸ்தியா இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்னா தயவு செஞ்சு நீங்க அந்த தப்பு, நாங்க பண்ண மிஸ்டேக்கை நீங்க பண்ணிடாதீங்க. நாங்க ரொம்ப சஃபர் ஆனோம், அந்த மாதிரி நீங்க யாரும் சஃபர் ஆகக்கூடாது. அதுல இருந்து ஏந்திரிச்சு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். பட் அதுல நம்ம ஏந்திரிக்கலாம், ஏந்திரிக்காமலும் இருக்கலாம், ஃபெட்டப் ஆயிடலாம் சீக்கிரமா. அதனால நீங்க கொஞ்சம் யோசிச்சு பணம் முக்கியமா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கையில அமௌண்ட் இருக்கணும். கமிட்மெண்ட்ஸ் கம்மியா இருக்கணும். கம்மியா இல்ல, கமிட்மெண்ட்ஸ் இருக்கக்கூடாது. ஒரு ஃபேமிலி இருக்கு, நம்மள நம்பிலாம் இருக்குன்னா நம்ம அங்கேயிருந்து இங்க பிளைண்டா வந்துட்டு திரும்பியும் நம்ம துபாய்க்கே போகணும், திரும்பி ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போகணுன்றத நம்ம மைண்ட் செட் ஏத்துக்காது. வாழ்க்கையே தோத்துட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அது மாதிரி நம்ம பண்ணவே கூடாது. நம்ம நல்லா பிளான் பண்ணிட்டு, நமக்கு நிறைய டைம் இருக்கும் துபாயில, நம்ம ஒர்க் பண்ற டைம்லயே நம்மளுக்கு நிறைய இருக்கும் டைம். அங்கேயே பிளான் பண்ணிட்டு பணம்லாம் ரெடி பண்ணிட்டு நீங்க வாங்க, கண்டிப்பா சக்சஸ் ஆகும். நான் சொன்னல பிசினஸ் பண்ணுங்க, ஆனா வந்து அப்படி பிசினஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா துபாய்க்கு நீங்க வாங்க, விசா எடுத்துக்கூட என்னென்ன ஹெல்ப் பண்ணுவோம். அந்த சப்போர்ட்டும் எங்களுக்கு இருந்துச்சு. எங்களுக்கு பயமே இல்லை ஆன்டி, நீங்க இருந்தனால. எப்படியும் நாங்க வந்து கொஞ்சம் கீழே போயிட்டோம், ஃபெயிலியர் ஆயிடுச்சுனாலும் திரும்பி நம்ம துபாய் போய் செட்டில் ஆயிக்கலாம், ஆன்டி இருக்காங்கன்னு எங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருந்துச்சு. எல்லாருக்கும் அப்படி இருந்தா சந்தோஷம். ஆனா ஏன் அவ்வளவு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு, ஜெயிக்கணும்னா கொஞ்சம் பணம் கையில, கொஞ்சம் பணம், கமிட்மெண்ட் இல்லாம வாங்க. நான் ஏன் அப்படி சொன்னேன்னா, பயந்துட்டே ஒரு விஷயம் செஞ்சோம்னா தப்பு நடக்கும். கரெக்ட் கரெக்ட். நான் சொன்னேன் பிசினஸ் பாருங்க, ஃபெயிலியர் ஆயிட்டீங்கன்னு நான் இருக்கேன், துபாய்க்கு வாங்க பாத்துக்கலாம், போய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீ எப்ப வேணா வா, நான் இருக்கேன் வாங்கன்னு சொல்றதுக்கு எங்களுக்கு ஒரு ஆன்டி இன்னைக்கு என்னைக்குமே நாங்க துபாய் போனா ஆன்டி இருக்காங்க அப்படின்னு மைண்டுக்குள்ள பிக்ஸ் ஆயிடுச்சு அது. அன்னைக்கும் சரி, நாங்க என்ன ஆனாலும் சரி சிந்து நீ வா நம்ம பாத்துக்கலாம்னு சொல்றதுக்கு ஆன்டி இருந்தாங்க. எனக்கு அந்த பயம் இல்ல. அந்த மாதிரி இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்ல. பட் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப அவசியமா இருக்கு. நம்மள்ட்ட இருக்கிற ஒரு நல்ல குணம், நல்ல நிறைய பேருக்கு ஆசை இருக்கும், இதை செய்யணும் அதை செய்யணும். அந்த மாதிரி நான் வந்து அப்படியே இருக்கிறதுக்கு வந்து நீங்க தான் வந்து அந்த மாதிரி இருந்ததுனால என்னோட எல்லாத்துக்கும் நல்ல கேரக்டர் வந்து யாருமே காட்டவே முடியாது. அது வந்து எல்லாரும் மனசுக்குள்ளேயும் இருக்கும். அப்பதான் பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்டுகள்கிட்ட தான் எல்லாம் ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம எல்லாத்துலயும் நமக்கு தான் மனசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மாதிரி எல்லாத்தையும் பேசிட்டு போயிட்டு இருந்தா அது வந்து சரியா வராது. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நான் இப்ப என்ன சொன்னனோ அந்த மாதிரி நீங்க நடந்துகிட்டதுனால எனக்கு இந்த மாதிரி இருக்கிறீங்க அப்படின்போது எனக்குமே மனசு ஏதாவது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா சிந்துக்கு போன் பண்ணா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். எனக்கும் அதேதான். ஏதோ குழப்பமா இருக்கு, ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல இருக்கேன், கொஞ்ச நேரம் பேசினா ஒரு தெளிவு கிடைச்சிடும் அப்படின்னா அதுல எப்படி ஈஸியான வேலை அந்த ப்ராப்ளத்தை வெளியில கொண்டு வரலான்றது நீங்க எக்ஸ்பர்ட். அதுல எல்லாம் ஒன்னும் நான் சொல்ல இல்லான்ட்டு அது ஆன்டிக்னே உள்ள தனி திறமை. எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம பேச்ச கேட்பாங்க, ஆனா அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் நினைச்சிருப்பாங்க, அது நடக்கிற வரையும் தான் நம்ம பேச்ச கேட்பாங்க. அது கரெக்ட் கரெக்ட். ஆனா நீங்க சின்ன பிள்ளை மாதிரி என்ன சொன்னாலும் நீங்க கேக்குறீங்களா, கரெக்டா இருக்கிறது எனக்கு சந்தோஷம். நம்ம பேச்சு எல்லாமே நல்லா கேட்கறாங்களே. இப்போ பிசினஸ் பண்ணும்போது கண்டிப்பா மைனஸ் வரும். இப்போ அந்த நாட்களை நீங்க எப்படி வந்து கடந்து வந்தீங்க, அதுக்காக என்னென்ன எல்லாம் செஞ்சீங்க? நிறைய மைனஸ் வந்துச்சு ஆன்டி. நாங்க ஆனா டயர்ட் ஆகல, ஒருத்தவங்க பூஸ்டப் பண்ணிட்டே இருந்தோம். அவங்க ரொம்ப ஃபெடப் ஆகி உட்காந்துருக்கப்ப நான் பேசுவேன், நான் ரொம்ப ஃபெடப் ஆயிட்டேன்னா அவங்க பேசுவாங்க. ரெண்டு பேருமே அவ்வளவு சீக்கிரம் விட்டுறக்கூடாது. திரும்பியும் நம்ம ஜீரோ போனாலும் நம்மளால வந்துட முடியும், ஈஸி, என்ன இதை பாக்கலையா அதை பாக்கலையான்னு ரெண்டு பேருமே உட்காந்து பேசிப்போம். அப்படி நாங்க பேசின டிஸ்கஷன் ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. யாராவது ஒருத்தவங்க அப்படி நம்ம கஷ்டத்துல இருக்கும்போது பேசுறப்ப நமக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துரும். அப்படிதான் ஹஸ்பண்ட் என்கிட்டயும் நான் அவங்க கிட்டயும் பேசி தூரம் வந்திருக்கோம். அதனால நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, எவ்வளவு டைம் வேணா ஜீரோ போங்க, ஆனா திரும்பி நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்துடலாம். என்ன ஜீரோ தானே, நீங்க பாக்காத ஜீரோவா, கண்டிப்பா வந்துடலாம் அப்படின்னு நினைங்க, கண்டிப்பா சக்சஸ் ஆயிடலாம். என்னோட வியூவர்ஸ்க்காக நீங்க என்னென்ன பிசினஸ் பண்றீங்க அப்படின்றத சொல்லுங்க. செல்ஃப் ரெண்டல் பிசினஸ் பண்றோம் ஆன்டி, கார் பிசினஸ் பண்றோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம பண்றோம். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே நமக்கு பிரான்ச்சஸ் இருக்கு. அங்கேயே கார் சர்வீசஸ் பண்றோம், கார் சேல்ஸ் பண்றோம். நம்ம கிட்ட எல்லா டைப் ஆஃப் கார்ஸும் இருக்கு. பட்ஜெட்ல வேணுமா இல்ல பிரீமியம் வேணுமா, எல்லா கார்ஸுமே நம்ம சேல்ஸ் பண்றோம்.
அது இல்லாம நம்ம ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லி டெக்கரேஷன்ல பண்றோம். இந்த விஜய் டிவில எல்லாம் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வரும்ல ஆண்டி, அந்த மாதிரி ஃபாகு, கோல் ஃபயர், இது இல்லாம அப்கிரேட் பண்றதுக்கு என்னென்ன புதுசு புதுசா கான்ஃபெட்டி என்னென்ன கேக்குறாங்களோ, காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு, மேரேஜஸ்க்கு, எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்குமே நம்ம பண்றோம். இதுதான் நம்ம இப்ப பண்ணிட்டு இருக்கிற பிசினஸஸ். இப்போ என்னோட மகன்கள் கல்யாணம்னா நான் துபாயில இருந்து பண்ணேன் அப்படின்னா அதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம். எல்லாமே செஞ்சு கொடுத்தீங்க. எங்களுக்கெல்லாம் அந்த இதெல்லாம் தெரியாது என்னென்ன இருக்கு அப்படின்னு. அப்போ இதெல்லாம் பண்ணலாம் போலான்ட்டு நிறைய நீங்க பண்ணி கொடுத்தீங்க. கல்யாண வீடியோ பார்த்துட்டு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, எங்க பண்ணீங்கன்னு கேட்டாங்க. அப்ப நான் வந்து விசிட்டிங் கார்டு கொடுத்துருந்தீங்கல்ல, அது வந்து நான் சொன்னேன். பார்த்துட்டு அவங்களுக்கு சரி நாங்க எங்க பையன் கல்யாணமும் பண்ணணும் அந்த மாதிரி எங்க பசங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உங்களைதான் நான் சொல்லியிருக்கேன். தேங்க்யூ தேங்க்யூ ஆண்டி. அது நல்லா போகுது ஆண்டி. ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் எல்லாரும் நல்லா விரும்புறாங்க. ஏன்னா ஒரு எவ்வளவுதான் டெக்கரேட் பண்ணாலும் சடனா ஒரு ஒரு லைவா இருக்கிற மாதிரி, ஒரு வெடிக்கிறதா இருக்கட்டும், ஒரு ஸ்மோக் வரதா இருக்கட்டும், ஒரு லைவா இருக்கு. அப்படியே ஒரு டெக்கரேஷன், அப்படியே ஒரு பொண்ணு மாப்பிள்ள நிக்கிறத தாண்டி டக்குன்னு ஒரு புகை வருது, டக்குன்னு ஒரு ஃபயர் வருது அப்படின்னும் போது கல்யாணத்தை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகுது அது. அப்ப கஸ்டமர்ஸ் அந்த ஒரு வீடியோவை பார்த்தாலே போதும். அப்படியே என்ஆர்ஐ கஸ்டமர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. என் கல்யாணம் நான் இங்கேயும் தான் பிளான் பண்றேன், ஆனா எனக்கு இவ்வளவு சூப்பரா பண்ணி கொடுக்கணும்னு நிறைய கேட்பாங்க. அதுல என்னென்ன புதுமையா பண்ண முடியும், ரோஸ் பெட்டல்ஸ் வெடிக்கிற மாதிரி அந்த மாதிரி நிறைய பண்ணி தரோம். நல்லா போயிட்டு இருக்கேன். நான் ராய்ட்ட இதெல்லாம் செய்யணும்னு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் அதை பத்தி நான் யோசிக்கவே இல்லை. மத்த வேலையெல்லாம் நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இப்ப வெளிநாட்டுல இருக்க என்ஆர்ஐக்கெல்லாம் இங்க கல்யாணம் நம்ம ஊர்ல பண்ணணும்னா என்னென்னலாம் செஞ்சு கொடுப்பீங்க? பட்ஜெட்ல எவ்வளவு பண்ணி செஞ்சு கொடுப்பீங்க? நம்ம பட்ஜெட்னா ஸ்டேஜ் டெக்கரேட் அங்க இருந்துட்டு அவங்க என்ன நினைப்பாங்கன்னா ஐடியாஸ் இருக்காது, யார கான்டாக்ட் பண்ணணும்னு தெரியாது. நிறைய ஆன்டியுமே அப்படிதான் அங்க இருந்துட்டு சிந்து நான் வந்தா எனக்கு எல்லாமே ரெடியா இருக்கணும்னு ஆன்டி சொல்லிருந்தாங்க. எடுக்கணும், பத்திரிக்கை வைக்கணும், அதுதான் எனக்கு இருக்கணும், மத்த இதெல்லாம் நீங்க பாத்துக்கணும்னு நான் சொல்லிட்டேன். ஆமா ஆன்டி. அது மாதிரி ஸ்டேஜ் டெக்கரேஷன்ல இருந்து நம்ம கார்லண்ட்ஸ்ல இருந்து அங்க இருக்கிற ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ், கேமரா, ட்ரோனோட சேர்த்து பிரீமியம் கார்ஸ் வேணும்னா மாப்பிள்ளை பொண்ணு வரணும், எங்களுக்கு ரொம்ப வாவா ஒரு கார் வேணும்னு நினைப்பாங்க, அதுவா இருக்கட்டும். இல்ல அவங்களுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்காது, வெறும் அம்மா அப்பா வெறும் மண்டபம் மட்டும் பார்த்திருப்பாங்க, மண்டபத்தை தாண்டி அவங்களுக்கு எதுவும் தெரியாது. அப்ப நம்ம ஃபாரின்ல இருந்து இங்க வரோம், மாப்பிள்ளை என்ன ஒண்ணும் வேற எதுவும் இல்லையா புதுமையான்னு நினைப்பாங்க. அப்படி இருக்கவங்க கண்டிப்பா சூஸ் பண்ணலாம். ஏன்னா அவங்க வந்தா ஒரு வாவ், உள்ள நுழையிறவங்க முன்னாடி டப்புன்னு அது டஸ்க் இங்க ஓப்பன் ஆகும், அங்க ஃபாக் வரும். அப்படி பாக்குறப்ப வந்தவங்க அடடா ஃபாரின் கல்யாணம்னா சும்மாவாடா அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம அந்த கல்யாணத்தை அவங்க பட்ஜெட் கேட்டாலும் ஓகே, இல்ல எனக்கு வாவ் பிரீமியமா வேணும்னு கேட்டாலும் சரி, இல்ல மீடியமா எனக்கு ஓகேப்பா இது மட்டும் இருந்தா போதும், அவங்களுக்கு எப்படி கேட்டாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி தரோம். இவ்வளவுதான் பண்ணணுமா அப்படின்னு இல்ல, நம்மளுக்கு ரேஞ்சே இல்ல, நம்ம எவ்வளவு மினிமலா பண்ண முடியும்னாலும் பண்ணலாம். கஸ்டமரோட சாட்டிஸ்பாக்சனுக்காக நம்ம அதை பண்ணி கொடுக்குறோம். அது கார் ரெண்டல் பிசினஸ். நம்ம இப்ப ஃபாரின்ல இருக்காங்க, எப்பயாவதுதான் 1 month வெக்கேஷனுக்கு தான் மோஸ்ட்லி வருவாங்க. இப்ப அவங்க ஒரு காரை வாங்கி வீட்டுல வச்சுட்டாங்கன்னா அது எலி கடிச்சிரும், ஓடவே இல்ல, டெய்லி எடுத்து மூவ் பண்ணி திரும்பியும் போய் வைக்கணும். வீட்டுல அந்த மாதிரி யாரும் ஜென்ஸ் இருக்க மாட்டாங்க, நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. நம்ம கிட்ட நம்ம செல்ஃப் ரெண்டலுக்கு அந்த 1 monthக்கு கிளீனா ஹைஜீனிக்கா அவங்களுக்கு கேட்கிற ஃபெசிலிட்டியோட, எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டியோட அவங்களுக்கு கார் கொடுத்து, ஆட்டோமேட்டிக் வேணுமா, மேனுவல் வேணுமா, 7 seater வேணுமா, 7 seaterல இனோவா வேணுமா, இனோவா இல்ல எனக்கு கொஞ்சம் பிரீமியமா போகணும், இல்ல கேரன்ஸ்லயே உங்களுக்கு பிரீமியம், என்ன கேட்டாலும் நம்ம கிட்ட ஆல் டைப் ஆஃப் கார்ஸ் இருக்கு. ப்ராப்பர் கண்டிஷன்ல 24/7 அவங்களுக்கு நம்ம சர்வீஸ் பண்ணலாம். சோ அந்த அது நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது இல்லாம இல்ல சார் என்கிட்ட ஆல்ரெடி கார் இருக்கு, ஆனா கார் எங்களால டெய்லி மெயின்டைன் பண்ண முடியல, இஎம்ஐ வேஸ்டா கட்டுறோம், இஎம்ஐ நான் என்னோட சேலரில இருந்து தான் கொடுக்குறேன், ஆனா கார் ஓடவே இல்லை, நான் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரேன், ஆயில் சர்வீஸ் கூட என்னால பண்ண முடியல, மெயின்டைன் பண்ண முடியலையா, அதுக்கும் நாங்க ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கோம். அதை ஆன்டி சூஸ் பண்ணிருக்காங்க. ஆன்டியோட காரும் நம்ம கிட்டதான் இருக்கு. நம்ம அட்டாச்மெண்ட்க்கு கார் எடுத்துப்போம், ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணி கார் ஆயில் சர்வீஸ், அந்த மெயின்டெனன்ஸ், டயர், பிரேக் பேட் எல்லாம் நம்ம பார்த்துப்போம். ஸோ நம்ம 4-5 years அட்டாச்மெண்ட்ல இருக்கு. ஆன்டிக்கு எப்போ ஊருக்கு வந்தாலும் ஆன்டி எந்த கார் வேணா சூஸ் பண்ணிக்கலாம், இருந்தாலும் ஆன்டிக்கு நாங்க வெல் மெயின்டைன்டு நல்ல ஆயில் சர்வீஸ் இருக்கா எல்லாம் ப்ராப்பரா பார்த்து அவங்களுக்கு பிடிச்ச அது மாதிரி என்ஆர்ஐ கஸ்டமர்ஸ் யாரு இருந்தாலும் அவங்க ஊருக்கு அந்த 1 month லீவுக்கு வராங்களா, வரும்பொழுது அவங்க காரே வேணும்னாலும் எடுத்துக்கலாம். இல்ல நான் 5 seater வேண்டாம் எனக்கு 7 seater வேணும்னாலும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். மந்த்லி இவ்வளவு இஎம்ஐக்கான அமௌண்ட் கொடுத்துருவோம், நாங்களே ப்ராப்பரா மெயின்டைனும் பண்ணிப்போம்.
அந்த மாதிரி சர்வீஸ் இருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும். ஆல்ரெடி கார் வச்சிருக்கிறவங்களுக்கு, கார் இல்லாதவங்களுக்கு நம்ம செல்ஃப் ரெண்டலும் நம்ம கொடுக்குறோம். நம்ம கிட்ட 2 சர்வீசஸும் இருக்கு ஆண்டி. ஆல் ஓவர் தமிழ்நாடு. ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே பிரான்ச்சஸ் தனியா இருக்கு. உங்களுக்கு ஏர்போர்ட்ல நீங்க லேண்ட் ஆகுறப்ப அப்படியே கார் எடுத்துக்கணும், நான் அப்படியே வீட்டுக்கு போகணும்னா திரும்பியும் நீங்க வந்து காரை கொடுத்துட்டு திரும்பியும் நீங்க ஏர்போர்ட்ல திரும்பியும் நீங்க ஏறும்போது காரை எங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் கொடுத்துட்டு போகலாம். ஏர்போர்ட்லயே போய் கார் கொடுத்துருவீங்க? பிக்கப் அண்ட் ட்ராப் ஏர்போர்ட்லயே இருக்கு. நீங்க எந்த ஏர்போர்ட் கேட்டாலும் நம்ம அந்த சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம். சிந்துவை பார்த்து பேசுனது ரொம்ப சந்தோஷம். நிறைய விஷயம் நம்ம வந்து நம்மளா பேசணும் அப்படின்னு யூடியூப்ல பேசணும், அப்படி பேசணும் இப்படி பேசணும் நினைப்போம். ஆனா அந்த மாதிரி பேச முடியல. ஏன்னா நம்ம இப்பதானே ஆரம்பிச்சிருக்கிறது, அந்த மாதிரி பேச முடியல. என்னோட நேச்சர் எப்படியோ அந்த மாதிரி வந்து இந்த வீடியோ இருக்கும். அது சிந்து கிட்ட பேசும்போது அது வந்து ரொம்ப சந்தோஷம். சிந்து, என்னோட சேனல்ல வந்து நீங்க பேசுனது, உங்களோட இந்த பிசினஸ் பத்தி பேசுனது ரொம்ப சந்தோஷம். நீங்க இன்னும் மேன்மேலும் பிசினஸ்ல நல்லா வளரணும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது நம்ம வேற லெவல்ல இருக்கணும். தேங்க்யூ சிந்து.